பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. காப்பர் கைப்பிடி பித்தளையில் அப்படியே செட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே தான் பார்த்தேன் சமீபத்தில். இங்கே பெங்களூர்லேயும் சரி, பக்கத்தில் இருக்க கோயிலுங்கள்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த இப்போ காட்டின அந்த காப்பர் ஒரு பெரிய சொம்பு மாதிரி வச்சுக்கிறாங்க. அது எதுக்குன்னா, இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நாமம் போட்டு விடுறாங்க இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு காணிக்கை போட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு அழகாக அதை நாமம் போட்டு அவங்க வச்சுக்கிறாங்க. இதை நான் நிறைய ஆஞ்சநேயர் கோயில்லையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர் கோயில்லையும் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இந்த பானையை பார்க்கும்போது, இந்த செம்பு இந்த மாதிரி நாமம் போட்டு சங்கு சக்கரம் போட்டு வச்சுருக்கதை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்கன்னு தோணுச்சு. இதை பாருங்கள், எல்லாரும் அவங்க ஒரு துண்டு விரித்து இந்த மாதிரி அந்த பாத்திரத்தையும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்தன குங்குமத்துக்கும் செம்பில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பெல் அடிப்பாங்களே, அதுக்கும் நாமம் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் நாமம் போட்டு இருக்கும். இவங்க கையில் இதை எடுக்க மாட்டாங்க. நம்ம இதில் தட்சணையை நம்ம போட்டுடலாம். அதுக்கு தான் இந்த பாத்திரம் உங்களுக்கு நான் காட்டினேன். பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகுப்படுத்த முடியும் அவ்வளோ அழகுப்படுத்தலாம். அனுமார் இருக்கார் பார்த்தீங்களா, அனுமார் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அனுமார் கோயிலில் தான் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்குல்லங்க.